ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம விஜய் கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயினை புரிஞ்சிக்கணும், அவள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயின் மேலே அவருக்கு மிகப்பெரிய காதலும் சரி நம்பிக்கையும் வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் பிறந்த நாளில் விஜயை எந்த வகையிலையும் டென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதில் தெளிவாக இருந்தாங்க. அந்தளவுக்கு ராஜேஸ்வரி ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோயின் அவங்க நின்னதுக்கு மெயின் காரணம் விஜய் அடிக்கடி பாடின சுப்ரபாதத்தினால தான் அவங்களுக்கு பொறுமையே வந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா இவங்க எப்பயுமே அதிரடியாக இறங்கி செய்கிறவங்க. அப்படி இறங்கி செஞ்சாங்கன்னா அதில் கண்டிப்பாக எதிராளியை கதறடிச்சிருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான் இப்போ பொறுமையாக அமைதியாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த நிலையில் விஜய்க்கு கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதில் நம்ம ஹீரோயின் சிறப்பான ஒரு கிஃப்டை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னும், அதுக்காக அவங்க பின்னாடி என்ன பாடுபட்டாங்கன்றது நல்லா தெரியும். அவங்க பெரியம்மா கொடுத்தா கூட இல்லை, என் சொந்த காசில் தான் நான் வாங்கி கொடுப்பேன்னு அந்த ஒரு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ரிங்கை வாங்கினாங்க. ஸோ இந்த விஷயம் எதிர் டீமுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில் அந்த கிஃப்டை பிரிக்கிறப்ப அவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க, கண்டிப்பாக நம்ம உல்ட்டா பண்ண வேலை தான் நடந்திருக்கும், இவ தான் இங்கே அசிங்கப்பட போகிறான்னு. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு ஷாக் நடந்துருச்சு. நம்ம ஹீரோயின் மோதிரத்தை காட்டுறாங்க. அந்த மோதிரத்தை நம்ம விஜய் கையில் போட்டுடுறது அவங்க ஒரு பெரிய விஷயமா சந்தோஷப்படுறாங்க. விஜய் முகத்துலேயும் அவ்வளோ ரொமான்ஸ் தெரியுது, நல்லாவே தெரியுது. அவர் ஃபேஸில் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இது மூலிமா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஸோ இது கொடுக்குறப்பே நம்ம ஹீரோயினுக்கு சொல்லியிருக்காங்க, ஐ லவ் யூ விஜய் அப்படின்ற நிலையில் தான் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் தான் விஜயை லவ் பண்ணுறாங்கல்ல, இன்னும் விஜய்க்கு மட்டும்தான் நம்ம ஹீரோயின் மேலே கோபம் குறையணும். அது தாண்டி ஹீரோயின் மனசை அவர் புரிஞ்சிக்கிற வேண்டிய சுச்சுவேஷன் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு இன்றைக்கி அவங்க மோதிரம் போடுறப்பே நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி அப்படின்ற வகையில் தான் ஒரு ஆச்சரியத்தோடு தான் ராஜேஸ்வரி இருக்காங்க. ஆச்சரியம் மட்டும் இல்லைங்க, அசிங்கப்பட போகிறதும் ராஜேஸ்வரி தான். தன்னோட அக்கா என்ன கிஃப்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற சந்தோஷத்தோட எதிர்பார்ப்போட விஜய் ஆவலாக அந்த கிஃப்ட்டை பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க அக்காவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுதான் விஷயம் தெரிஞ்சு போச்சுல, அவங்களுக்கு கிஃப்ட்டு மாறி இருக்கு, நம்ம தான் சீக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் பிரித்த விஜய்க்கு கண்டிப்பாக இது என்ன கல் இருக்குது அப்படின்ற ஒரு ஷாக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் கொடுத்த கிஃப்ட்டு ஒவ்வொரு விஷயமும் அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்கும். ஸோ இவன் நமக்காக பார்த்து இப்படி ஒரு கிஃப்ட்டை வாங்கியிருக்கா, அது நம்ம விஜய் கூட கையிலேயே இருந்து ட்ராவல் பண்ண போகுது அப்படின்னா நம்ம ஹீரோயின் எப்பயுமே விஜய் மனசில் இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.